அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் பிரியப்பட்டாரு அப்படின்னா நாளைக்கு கூட நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சிலம்பரசன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்பவே பரபரப்பாக மாறி இருக்கு. இது குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் எல்லா நடிகர்களையும் நடிகைகள் குறித்தும் பேசியிருந்தாலும் சிலம்பரசன் அப்படின்னு வரும்போது ரொம்பவே உற்சாகமாகவும் என்னுடைய தம்பி அப்படின்னு ரொம்பவே பெருமையாக பேசக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். இதற்கு முதல் முக்கிய காரணமே ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நிலைப்பாடு மாறாத ஒரே நடிகன் சிலம்பரசன் தான் அப்படின்னும், ஆரம்பத்தில் எப்படி தமிழுக்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் குரல் கொடுத்தானோ இப்போ வரைக்கும் அதே ஒரு மனநிலைமையில தான் இருக்கான் அப்படின்ற காரணத்தினாலேயே சிலம்பரசன் மேலே நான் ரொம்பவே மரியாதையும் அன்பும் வச்சிருக்கேன் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு. இப்படி இருக்க சீமான் அடுத்த படத்தை எப்போ இயக்குவார், அதில் யார் கதாநாயகனாக இருப்பாங்க அப்படின்னு நெறியாளர்கள் எப்போ கேள்வி எழுப்பினாலுமே அடுத்து நான் எடுக்க போகிற படம் சிலம்பரசனை வச்சு மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்னும், அவனுக்கு மட்டும்தான் அந்த கதையில் நடிக்கிறதுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சீமான் சொல்ற ஒரு காரணத்தினாலேயே அது எந்த மாதிரியான படம் எந்த மாதிரியான கதையில் இருக்கும் அப்படின்னும், சிலம்பரசன் எப்படி அதுக்கு ஏதுவாக இருப்பாரு அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில தான் இத்தனை ஆண்டு காலங்களாக நெறியாளர்கள் சீமான் இடத்திலே கேள்வி எழுப்பிட்டு இருக்கும் போது தற்போது சிலம்பரசனுடைய செய்தியாளர்கள் சந்திப்புல நேரடியாகவே சீமான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை குறித்து நெறியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதற்கு நம்மள பலரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை தான் சிலம்பரசன் சொல்லியிருக்காரு. உண்மைதான், அண்ணன் சீமான் அவர்கள் மேல நான் அளவு கடந்த அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னும், வெறும் ஒரு அரசியல் தலைவனாக மட்டும் இல்லாம நாங்க எல்லோருமே ஒரு தமிழர்களாகவும் ஒரு இனமாக ஒன்றிணைந்ததுனால நாங்க எல்லோருமே ஒரு உறவினர்கள் மாதிரி அப்படின்னு சிலம்பரசன் சொல்லியிருந்தது ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம சீமான் உங்களை வைத்து படம் பண்றதுக்கு தயாராக இருக்காரு, அதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், அண்ணன் கூப்பிட்டுட்டா போய் தான் ஆகணும் அப்படின்னும், கதையை கேட்கறதுக்கு முன்னாடியே அண்ணன் கூப்பிட்டுட்டாரு அப்படின்னா அடுத்த நாளே நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சிலம்பரசன் சொல்லியிருக்கிறது இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு நட்பு இருக்கு அப்படின்றத நம்ம காட்டுது. தொடர்ச்சியாகவே பட வேலைகளில் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய சிலம்பரசன் சீமான் சொல்லிட்டாரு அப்படின்னா அடுத்த நாளே நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பேசும் பொருளாகவும் மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முந்தைய மேடைகளில் சீமான் சொல்லிய மாதிரி சிலம்பரசன் தான் எனக்கு தளபதியாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்த எல்லா வீடியோவும் தற்போது ட்ரெண்டாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இருக்க நடிகர் சிலம்பரசனும் சீமானும் இணைந்து அரசியல் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் எந்த அளவுக்கு சூடு பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.